இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் 23ஆம் புலிகேசி பழனிசாமி, அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் 23ஆம் புலிகேசி எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திருமகன் ஈவேராவின் தந்தை ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் வெற்றி பெற்றார். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். இந்நிலையில்தான் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பணி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதனையும் தொடர்ந்து ஆனால் இந்த தேர்தலை அதிமுக மற்றும் பாஜக போன்ற முக்கிய கட்சிகள் புறக்கணித்துள்ளன. நேற்று முன்தினம் வரையில் 9 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். திமுக சார்பில் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கலும் செய்தார். இதேபோன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கலும் செய்திருந்தார். இந்நிலையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை அமாவாசை என்று குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து செந்தில் பாலாஜி கூறியிருப்பதாவது: நாம முன்னுக்கு வரணும்னா நாய் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். அதே போல அமைதிப்படை படத்தில் வரும் டயலாக் தான் இது. அதில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி. பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என்று நேற்று பேசியிருக்கிறார். ஆட்சியை இழந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் அமாவாசையை என உருட்டிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி. 2024ஆம் வருடம் சட்டசபைக்கும் தேர்தல் வரும். 2026ஆம் வருடம் சட்டசபைக்கும் தேர்தல் வரும். இன்னும் 27 அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியும். மீண்டும் அதிமுக அரசு தமிழகத்தில் அமையும். 2022 பிப்ரவரி 12 சேலம் தாரமங்கலம் இன்னும் 28 அமாவாசைகள் மட்டுமே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும். 2024 ஜனவரி 25 எக்ஸ் தளப்பதிவில் திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் 19 அமாவாசை தான் நாட்கள் எண்ணப்பட்டுகின்றன மற்றும் ஆட்சியை இழந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் அமாவாசை என உருட்டியே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி. மேலும் இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அமாவாசைகள் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் 23ஆம் புலிகேசி பழனிசாமி இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு தளபதி தான் முதலமைச்சராக தொடர்வார் என்பதை 2026 உணர்ந்து கொள்வார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.